Taste the Daily. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தூத்துக்குடி பழைய மாநகராட்சி அலுவலகம் முன்பு உள்ள அண்ணாவின் சிலைக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கழக அமைப்பு செயலாளர் சின்னதுரை மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாளையொட்டி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஆற்காடு, வாலாஜா உள்ளிட்ட பகுதிகளில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலை மற்றும் படத்திற்கு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சுகுமார் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பேருந்து நிலையம் அருகே பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான காமராஜ் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதைத் தொடர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலையில் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளருமான ராமச்சந்திரன் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த நிகழ்வில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவாக 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியதோடு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சேலம் மாநகரில் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாள் கழக அமைப்பு செயலாளர் செம்மலை தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செம்மலை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சேலம் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியம் உட்பட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.